சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மிக்கைல் சாலோடைய ஒரு கேம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் 1951 ரீகா கேட்டகரி 1 அப்படிங்கிற டோர்னமெண்ட்லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக கிளாசிக்கலில் தான் நடந்திருக்கும். ஸோ நம்ம கிளாசிக்கல் டைம் ஃபார்மேட்டோட 90+30 நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ரீகாவில் நடந்திருக்கு. ஸோ அவங்க ஆப்போனண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரிஜானிஸ்ன்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பீஸ் தான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. நான் போர்டை வந்து ஃப்ளிப் பண்ணிட்டேன். ஸோ கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். இந்த கேமில் வந்து பிரிஜானிஸ் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து C4 ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஓப்பனிங் ஐடியா பிளாக்கோட பர்ஸ்பெக்டிவில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே வந்து நம்ம ஒரு இங்கிலீஷ் ஓப்பனிங்க்கு அவர் வந்து டச் டிஃபென்ஸ் வந்து விளையாடுறாரு. F5 அதுக்கப்புறம் பிஷப் G2 நைட் F6 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் சென்டரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராப் பண்ண விட்டுறாரு. அதுக்கப்புறம் சிம்பிளாக டெவலப் பண்ணுற அப்படியே ஜஸ்ட்டு ஸ்லோவாக டெவலப் பண்ணுறாரு. ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியும் பார்த்த உடனே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஷப் என்ன பண்ண போகிறாரு. ஸோ ஏன்னா நீங்கள் ஃபேன்ஷட்டோவும் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி பிஷப் வந்து இங்கே இருக்குன்றதுனால ஈவன் நீங்கள் நைட் C6 டெவலப் பண்ணாலும் கூட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. உங்களை கிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சென்டரில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிஷப்பை எப்படி டெவலப் பண்ணுறாரு, எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியன்சட்டோ செட்டப்பில் நம்ம எப்படி அட்டாக் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி கிங் சைடில் ஒரு ஃபியன்சட்டோ வந்து பண்ணியிருக்கும்போது எப்படி நம்ம வந்து அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து சென்டரில் இருக்கும்போது எப்படி நம்ம அதையும் மேனேஜ் பண்ணுறது. ஸோ உடனே D5 விளையாடுறாரு. ஸோ D5க்கு அப்புறம் புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்காரு. E6ல் ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸோ நைட் F3 கேசல் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறம் B3 C6. ஸோ டிப்பிக்கலான ஒரு ஸ்டோன் வால் ஸ்ட்ரக்சர் உங்களால் அவங்க பார்க்க முடியுது. கேசல் பண்ணதுக்கப்புறம் குயின் E8 போகிறாரு. குயின் E8 போனதுக்கப்புறம் பிஷப் டு B2 நைட் D7 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் G5 வந்து அந்த E6 பானை வந்து அட்டாக் பண்ணுறது உங்களால் பார்க்க முடியும். பட் இங்கே பிஷப்பை D6ல் போட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஏன்னா குயின் இப்போ அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஸோ பான் டு F4. ஸோ பான் டு F4 வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த பிஷப் மூவ் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றத மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ உடனே அந்த பானை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு F4 மூலயமா. அதுக்கப்புறம் நைட் டு G4 போகிறாரு. ஜஸ்ட்டு நீங்கள் மட்டும்தான் வீக்னஸை டார்கெட் பண்ணுவீங்களான்னு சொல்லி அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. ஸோ குயின் D2 வந்ததுக்கப்புறம் நைட் F6 போகிறாரு. ஏன்னாங்க இப்போது இந்த நைட் எப்போ எங்கே போக போகுதுன்னு பார்த்தா இங்கே ஒரு நைட் வந்தார் பார்த்தீங்களா, அந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரீமனரிங் வந்து இங்கே இனிஷியேட் பண்ணுறாரு. ஸோ நைட்டை வச்சு நிறைய பேருக்கு வந்து எப்படி விளையாடுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த கேம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட் ரீமனரிங் எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். ஸோ இது வந்து ப்ரொவோக்கிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் வீக்னஸஸ். இங்கே ஆல்ரெடி நிறைய ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து இங்கேயே ஆல்ரெடி ஒரு ஹோல் இருக்குது. பிஷப்பால் கவர் பண்ணியிருக்கோம். பட் ஹோல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்கொயரை வந்து காட் பண்ணாத போது அந்த ஸ்கொயரை வந்து நம்ம வந்து ஹோல்னு சொல்லுவாங்க, அல்லது வீக் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஸ்கொயரை வந்து ஒரு பானால் கவர் பண்ணாலும் நைட்டை கிக் பண்ணாலும் அந்த பான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்கொயர்ஸை பின்னாடி விட்டுட்டு வந்திருக்கு. ஸோ செகண்ட் ரேங்க் கம்ப்ளீட்டாக வந்து கிங் சைடில் வீக் ஆகிருக்கு. ஸோ A3 அதுக்கப்புறம் குயின் G6. ஸோ இதெல்லாம் வந்து இட் மேட்டரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இட் மேட்டர்ஸ் இன் த லாங் ரன். ஸோ A3க்கு அப்புறம் குயின் G6 பார்க்குறோம். அதே போல் இந்த இடத்துல நம்ம நைட் ஆல்ரெடி சென்ட்ரலைஸ் பண்ண முடியும். சென்ட்ரலைஸ் பண்ணி அந்த நைட் கேப்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் பண்ணாக்கா இந்த மாதிரி ஒரு குயிக்கான ஒரு பிளான் உங்களால் பார்க்க முடியும். இங்கே டெஃபினட்டாக G4 ஆடியே ஆகணும். இல்லைனா வந்து நைட் உள்ளே பூந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிஷப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். குயினை மூவ் பண்ணிவிட்டு பிஷப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து இந்த இடத்துல கிங் சைடில் அட்டாக் பண்ணலாம். ஸோ குயின் G6 அதுக்கப்புறம் E3க்கு அப்புறம் நைட் F7 ஃபைனலாக அந்த நைட்டை வந்து சேலஞ்ச் பண்ணுறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்படி சேலஞ்ச் பண்ண ரூக்கால வெட்டிடுறாரு. ஸோ ரூக்கால வெட்டினதுக்கப்புறம் குயின் F2 குயின் H6 அதுக்கப்புறம் ரூக் AC1 பான் டு G5. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் டு G5 நான் வந்து நார்மலாக வந்து சொல்லிட்டேன். பட் இந்த இடத்துல நம்ம வந்து அதை க்ளூவாக கூட வச்சுருந்துருக்கலாம். ஸோ பான் டு G5 வந்து எக்ஸலண்ட்டான ஒரு அட்டாக்கிங் மூவ். ஜஸ்ட் G5ல வந்து ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. எனிவே நம்மளுடைய F பான் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் G5 வந்து ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாலும் சப்போஸ் டெஃபினட்டாக நீங்கள் கேப்சர் பண்ண மாட்டீங்க. கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும் இந்த கேம் இன்னும் ஃபர்தராக போகிறதுக்கு. எக்ஸாம்பிள் கிங்கை கார்னர் பண்ணிவிட்டு பிஷப் D7 ரூக் டபுள் பண்ணி ட்ரிபிள் பண்ணி அடுத்து நம்ம வந்து ஈஸியாக அட்டாக் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இங்கே ட்ரை பண்ணுறாரு. ஸோ C5 ஜஸ்ட் ஒன் மூவ் த்ரெட்டு. இந்த மூவ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான மூவ்னு சொல்ல முடியும். ஏற்கனவே வந்து நம்ம இவர் ஃபியன்சட்டோ பண்ண இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்பை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது நம்ம ஒரு ஃபிகர் அவுட் பண்ணுறோம். பட் இப்போ இந்த பொசிஷனை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாரு. இட்ஸ் டெட்லி என்ன சொல்கிறது ஒரு லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் பிஷப் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தான் நம்மளுடைய லைட் ஸ்கொயர் பிஷப்புமே இது வந்து கேமுக்குள்ளே வரணும். ஸோ இதுதான் டிப்பிக்கலான பிளான். ஸோ வேறு வழியே கிடையாது லைட் ஸ்கொயர் பிஷப் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ பான் டு B4 ரூக் G7 பான் டு B5
இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஜி இன்ட்டு எஃப்4 வந்து ஃபைல வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா ரூக்கோட ஐஸை வந்து ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. ஸோ அதனால் பானில் வெட்டி அட்லீஸ்ட் நம்ம இந்த வீக் பானை டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறது அவரோட ஐடியா. இந்த பானை அவ்வளோ சீக்கிரத்தில் டார்கெட் பண்ண முடியாது. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நைட்டை சென்டரில் போட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங்கான இந்த கிரிப்பில் உட்காந்துக்கலாம். அவங்க வெட்டும்போது நமக்கு வந்து கனெக்டட் பாஸ் பான் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த காரணத்தினால அது வந்து பெரிய இஷ்யூ கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இங்கே டால் வந்து இஸ் கோயிங் ஆஃப்டர் ஜி3 வந்து அட்டாக் பண்ண பார்க்குறாரு. நைட் E2 போட்டு டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த நைட் E2 எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறத இன்னும் ஒரு 10-15 மூலம் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, இப்போ நம்ம இந்த வீக்னஸை டார்கெட் பண்ணுறது கூட வழி இல்லை. இந்த பிஷப் கேம்குள்ளே வரல. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து ஆல்ரெடி வின்னிங். அதாவது ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா, தோக்குற நிலமையில இருக்கிறாரு. அதாவது ஸ்ட்ராட்டஜிக்காக தோக்க போகிறாரு. ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு புரியாது. லாங் டேர்மில் இந்த பொசிஷனை வந்து அவங்க வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே பிளாக் வந்து பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது கிங் சைடில். எஸ்பெஷலி G5லையும் H5லையும் ப்ரெஷர் டெவலப் பண்ணாலே போதும். ஆனால் இவர் வந்து இந்த பொசிஷனை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதான் வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்கிறோம். ஸோ பிஷப் D8 போகிறாரு. ப்ராபப்ளி இந்த இடத்துல இந்த பிஷப் மூவ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்னங்க இது இந்த இடத்துல அட்லீஸ்ட் இந்த ஸ்கொயரையாவது கவர் பண்ணிகிட்ருக்கு. இங்கே நம்ம போனோம்னா எதுவுமே பண்ணலையேன்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஸ்டார் மூவ் ஆஃப் த கேம். ரொம்ப நேச்சுரல் மூவ். ஈவன் கம்ப்யூட்டர் கூட இந்த மூவ் வந்து ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா இது வந்து வீக் மூவாக பார்க்கப்படுது. ரொம்ப முக்கியமான மூவ் இந்த இடத்துல இந்த பானை வெட்டிக்கலாம். ஏன்னா ஃப்ரீயாக தானே இருக்குது, ஏன் வெட்டலை அப்படிங்கிறது அதோட கேள்வி. ஸோ வெட்டுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு வராது. ஈவன் அவங்க மூவ்ஸ் லைக் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணாலும் கூட நம்ம வந்து இந்த மாதிரி விளையாடலாம். சப்போஸ் ரூக் இன்ட்டு C6 வந்து உள்ளே பூந்துருவாங்க, நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஏன்னா பிஷப் B7 இருக்குது. அடுத்து நம்ம வந்து கிங் சைடில் அட்டாக் பண்ணுறது போய் நம்ம அழகாக நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அட்டாக்கை. குயின் சைட்லேயும் நம்ம வந்து இந்த C5 வழியாக நம்ம போகிறது ட்ரை பண்ணலாம். மேபி நம்ம ஈவன் நம்மளுடைய நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ரீரோட் பண்ணி எக்ஸாம்பிள் டக்குன்னு ஒரு ரீமரிங் ஐடியா கிடைக்குது இங்கே. ஸோ இங்கே வந்துடலாம். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் கிங் சைட்லேருந்து குயின் சைடுக்கும் நம்மளால் அட்டாக் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியுன்றது தான் ஐடியா. பட் அவர் வந்து இங்கே பிஷப் D8 விளையாடுறாரு. எனக்கு பான்லாம் வேணாம், நான் வந்து கிங் தான் வேணும், நான் கிங் அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லி அவர் கிங் சைடில் அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. G3ல ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகும் அப்படின்றதுனால அவர் வந்து ரூக் C3 வந்து விளையாடுறாரு. அதே போல் ஒயிட் பிளேயர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் ரொம்ப நேரமாக சும்மா தான் இருக்குது. அதுக்கு பதில் அட்லீஸ்ட் இந்த மாதிரி அவர் ஏதாவது ரீமனரிங் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ரீமனரிங் தான். பட் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தப்பு கிடையாது இந்த மாதிரி பண்ணுறதுல. பிஷப் D7 ஃபைனலாக டெவலப் பண்ணுறாரு டால். அதுக்கப்புறம் B இன்ட்டு C6, பிஷப் இன்ட்டு C6. இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பான் மாதிரி ஆக்ட் ஆகுது இந்த பொசிஷனில் இப்போதைக்கு. ஆனால் அது ஓகே தான் இப்போது. ஏன்னா அந்த பிஷப்போட ஹெல்ப் இல்லாமலே நம்ம வந்து கிங் சைடில் அட்டாக் பண்ண முடியுன்றது தான் அடுத்த ஒரு டிஸ்கஷன். ஸோ கிங் H2 வராரு. ஜஸ்ட் அந்த பானுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு, உங்களால் பார்க்க முடியும். கிங் H8ஓட ஐடியா ஜஸ்ட் ரூக்கை வந்து டபுள் பண்ண போகிறாரு. அவரும் ரூக்கை வந்து G1ல போகிறாரு. அதுக்கப்புறம் பிஷப் E7 டெவலப் பண்ணுறாரு. ப்ரிப்பேரிங் வந்து பார்த்திங்கன்னா ரூக் A to G8 வந்து வைக்க போகிறாரு. ஸோ பிஷப் C1 வந்ததுக்கப்புறம் அதே போல் நம்ம ஒரு பிளான் பண்ணது போல் ரூக் G8 ஆடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் E3. ஸோ E6ல் ப்ரெஷர் பில்டப் பண்ணுறாரு. ஏதாவது டாக்டிக்கல் ஐடியா வரும்னு நினைக்கிறாரு. பட் இங்கே டால் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை வந்து B5ல போட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கீ டிஃபெண்டரை வந்து ரிமூவ் பண்ண பார்க்குறாரு. இந்த குயின் வந்து H6ல போய் ரொம்ப நேரமாக ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒன்றும் பண்ணலை தான். ஆனால் இப்போது என்னென்னா இந்த E6 பானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த நம்ம டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே உடச்சி உள்ளே பூந்துடலாம். அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரூக் E1 வந்து ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இந்த பொசிஷன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டாக்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் வந்து ஒயிட்டுக்கு சேவிங் மூவ். அது என்ன மூவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொசிஷனில் ஒயிட் டு பிளே அண்ட் டிஃபெண்ட் அகெயின்ஸ்ட் மிக்கேல் டால். ஸோ மிக்கேல் டாலுக்கு அகெயின்ஸ்டில் அவர் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் என்ன மூவ் வந்து விளையாடுவீங்க? ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது இந்த பொசிஷனை வந்து போர்டில் செட்டப் பண்ணி ரொம்ப சின்சியராக திங்க் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. பட் இங்கே அவர் பிஷப் F3 அடிந்தார் அப்படின்னா மோஸ்ட்லி அவர் இந்த பிரச்சனையில் இமீடியட்டாக தப்பிச்சிருப்பார். காரணம் என்னென்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் இந்த டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணாலும் கூட ஆஃப்டர் பிஷப் டெக்ஸ் E2 இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கார்டு ஆர் இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிங்கோட சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 4 கார்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரீமனரிங் வந்து இந்த ரீமனரிங் டெஃபினட்டாக பாசிபிள் தான். ஆனால் இந்த பொசிஷனில் ஆல்ரெடி ஒரு சில டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நைட் இன்ட்டு F4 ட்ரை பண்ணலாம். என்னென்னா நீங்கள் குயினில் வெட்டும்போது குயின் இன்ட்டு F4 உங்களுக்கு இங்கே ரூக்கு ட்ராப் ஆகிடும். ஸோ அது பண்ண முடியாது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் இந்த பொசிஷனில் ஒரு பானாச்சு நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதா. பட் இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான வேரியேஷன். என்ன காரணம் அப்படின்னா நீங்களே வந்து இந்த பிஷப்புக்கு ஒரு வழியை வந்து உருவாக்குறீங்க. பட் இது வந்து கம்ப்யூட்டரோட பார்வையில் அதான் நல்லதுன்னு நினைக்குது. ஸோ பிஷப் F3 ஆடல, அதுக்கு பதில் ஒரு நேச்சுரலாக ரூக்கை வந்து இங்கே கொண்டு வராரு. இன்ஃபேக்ட் இந்த ரூக்கு தான் வந்து G3 கார்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பீஸ். அதை ரிமூவ் பண்ணதுனால
சிம்பிளாக இந்த இடத்துல வந்து சூப்பரான ஒரு டாக்டிக்கல் காம்பினேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபாலோ அப் டாக்டிக்ஸ் இருக்குது இந்த பொசிஷனில். ஒரு பிரில்லியண்ட்டான காம்பினேஷன் வந்து இங்கே மிக்கேல் டால், டிபிக்கல் மிக்கேல் டாலோட காம்பினேஷன் இது. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் டேக்ஸ் G3. இல்லைங்க போதுமான அளவுக்கு இங்கே டிஃபெண்டர் இருக்கிறாங்க, அது எப்படிங்க வெட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு ஆப்போனண்ட் வந்து அதை வெட்டலை, அதுக்கு பதில் நைட்டை மூவ் பண்ணி பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் நைட் இன்ட்டு G3 ஆடிங்க அப்படின்னா பிஷப் H4 போட்டு இன்னும் ப்ரெஷரை பில்டப் பண்ண முடியும். ஆக்சுவலாக இப்போ ஒயிட்டுக்கு மூவ்ஸே பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் குயினை வந்து பின்லேருந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தென் ரூக் டேக்ஸ் G3 இருக்குது. அப்போ நீங்கள் குயினை கொடுத்துட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். சரி ஓகே, ரூக் D1ஆவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரூக் D1ஓட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் இந்த பான் வந்து ட்ராப் ஆகும், அதையாவது பாதுகாப்பு கொடுக்கலான்றது தான் இந்த வேரியேஷனோட இது. இந்த இடத்துல நீங்கள் குயினை விட்டு கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த இம்பேலன்ஸில் நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ குயின் ப்ளஸ் பிஷப் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ரூக் ப்ளஸ் பிஷப் இதுதான் வந்து இம்பேலன்ஸ். ஸோ லைட் ஸ்கோர் பிஷப் இருக்குது. குயினுக்கு பதில் அவங்க 2 பீஸ் வச்சுருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட்லி லாஸ்ட் இம்பேலன்ஸ் தான் சொல்லலாம். இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் சாம்பிள் வேரியேஷன் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பிஷப் E3 தான் வந்து பெஸ்ட் மூவ். ஜஸ்ட் ஏன்னா G3 கவர் பண்ணுறதுங்களா குயின் உள்ளே போந்துடும். இங்கே வைக்கக்கூடிய எல்லா மூவும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகக்கூடிய மூவ்ஸ் தான். ஸோ அடுத்து இந்த பிஷப்பை ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா, அட்லீஸ்ட் லைட் ஸ்கொயர் வழியாக உள்ளே பூந்தலாம் நம்ம. ஸோ அதுக்கான இந்த ரீமண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தத்தில் நைட் இன்ட்டு G3 வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் உங்களால் வந்து கேப்சர் பண்ண முடியாது. அதுக்கு பதில் நைட் C3 ட்ரை பண்ணுறாரு. பட் டால் வந்து நைட் E4 போடுறாரு. நைட் E4 போட்டதுக்கப்புறம் இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேட்டிங் நெட்டு கிரியேட் ஆகுது. அவர் பிஷப் டு H4 விளையாடி குயினையும் ரூக்கையும் பார்த்திங்கன்னா ஸ்கீவரில் போட்டு விட்றாரு. ஸோ குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து இங்கே கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு E1. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேட்டின் 7 மூவ்ஸ் இருக்குது. ரொம்ப கம்ப்யூட்டரைஸ்டு மூவ். அதர்வைஸ் நீங்கள் மேட்டின் 3 to 4 மூவ்ஸில் சூப்பராக பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அகெயின் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரூக் இன்ட்டு E1 அதுக்கப்புறம் F இன்ட்டு E4 அல்லது ரூக் G3. ஸோ ரூக் G3 வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கேமில் வந்து டால் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா F இன்ட்டு E4 விளையாடுறாரு. குயின் F2க்கு அப்புறம் பிஷப் D7 விளையாடினதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆப்போனண்ட் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து சிம்பிளான ரீசன் தான். ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு டிஸ்கவரி மாதிரி கொடுக்க போகிறாரு. சரி எக்ஸாம்பிள் இப்போ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து புரிய வைக்கிறதுக்காக சும்மா ஏதோ ஒரு மூவ் பண்ணிப்போம். மேபி ஒரு பிஷப் மூவே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். தென் ஐ திங்க் நம்ம வந்து E5 டிஸ்கவரி கொடுக்குறோம், அதாவது செக்மேட் பண்ண பார்க்குறோம். இப்போ நீங்கள் அதை பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தென் ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே பிஷப்பாலையும் நம்ம அங்கே வந்து ஐ திங்க் வெட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, குயின் இஸ் ஹேங்கிங். ஸோ அது பண்ண முடியாது. ஸோ அவங்க இந்த மாதிரி விளையாடினாங்க அப்படின்னா ரூக் G2ல செக் வைக்க முடியும். நீங்கள் குயினால் வெட்டினதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் G2 செக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் கிங்கால் வெட்டினதுக்கப்புறம் திரும்ப குயின் டேக்ஸ் G2 செக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வேரியேஷனுக்குள்ளே போயிடலாம். அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் என்ன தெரியுங்களா, நான் வந்து இந்த மேட்டின் 7 சொன்னேங்க பாருங்கள், அதுதான். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டால் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை வெட்டிடுறாரு. அதுக்கு பதில் ரூக் G3 வச்சிங்க அப்படின்னா மேட்டிங் பேட்டர்ன், அதாவது மேட்டை தடுக்கவே முடியாது. நீங்கள் கம்ப்யூட்டர் லைக் மூவ்ஸ் தான் பண்ண முடியும். பிஷப் G2னா தென் குயின் G6, ரூக் G1, ரூக் டேக்ஸ் H3 பிரில்லியன்ட் ரூக் சாக்ரிஃபைஸ். நீங்கள் கிங்கால் வெட்டி ஆகணும். அதுக்கப்புறம் குயின் G3ல வச்சாலோ இல்லை குயின் H5ல வச்சாலோ இல்லை குயின் H6ல வச்சாலோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக்மேட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் இருக்கிறதுனால அவர் இதை மிஸ் பண்ணிட்டாரு. பட் அதுக்கப்புறமும் மேட்டிங் பேட்டர்ன் தான் இருக்குது. பட் ஆஃப்டர் தட் பிஷப் D7 விளையாடுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜானிஸ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரே ஒரு மூவ் தான். பிஷப் F3 வச்சுருந்தா டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை மூவ் பண்ணதுனால G3 ஸ்கொயரை வந்து அடித்து உடச்சிட்டார். அது ஃபியன்சட்டோ ஸ்ட்ரக்சரை எப்படி உடச்சிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபியன்சட்டோன்றது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரேக்கிங்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான செட்டப்னு சொல்லுவாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஃபியன்சட்டோவில் இந்த மாதிரி பான் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, ஆனால் அவர் உடச்சி சாக்ரிஃபைஸ் பண்ணதே G3 தான். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக ரீமெண்டரிங் பண்ணி ஃபைனலாக ஒரு டாக்டிக்கல் ப்ளோ கொடுத்து கேமை முடிச்சிட்டாரு மிக்கேல் டால் அவருடைய ஸ்டைலில். ஸோ கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.